வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பீமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு புராண கதையை நமக்கு காட்டுறாங்க. நிறைய மக்கள் மிருகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கேங்கால பாதிக்கப்படுறாங்க. இதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, மனுஷ அவதாரம் எடுத்து கீழே வந்துடுறது, அந்த கேங் எல்லாம் காலி பண்ணிடுறது. அதனால அவருக்காக ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல காலங்காலமா வழிபாடுலாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த கோயில நமக்கு காட்டுறாங்க. கோயில லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வெளியே இருந்தெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஒரு பையனுக்கு பயமா இருக்கு. அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்பதான் ஒரு பெரியவரும் தடுத்து இந்த கோயிலை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. பொதுவா ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்களோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தானே நினைப்போம். ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா ஒரு நம்பிக்கை இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களோட ஆன்மா 10 நாள் இங்கதான் நடமாடிட்டு இருக்கும். இந்த கோயில்ல ஒரு பூஜை பண்றது மூலியமா அந்த ஆன்மாவை உடம்புல இறக்கிக்கலாம். சொந்தக்காரங்க உடம்புல மட்டும்தான் இறக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையனோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவோ உடம்புல வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். பூஜை எல்லாம் நடக்குது. அதே மாதிரி அப்பாவும் பையன் உடம்புக்குள்ள வந்துடுறது. வந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க அவரோட தம்பியை கொடூரமா வெட்டி சாவடிச்சிடுறாரு. ஏன்னா தம்பி தான் அந்த அப்பாவோட சாவுக்கு காரணமா இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. இவங்க விசாரிக்கும் போது தம்பி மேல குற்றம் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். பையனுக்கு எந்த தண்டனையும் தந்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த கோயில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்கள் எவ்வளவோ போராடி பார்த்திருப்பாங்க. அதை மீறியும் இந்த கோயிலை லாக் பண்ணிருப்பாங்க. லாக் பண்ணாலும் மக்களுக்கு நம்பிக்கை போகாது. தொடர்ச்சியா வெளியே இருந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் இந்த பெரியவரை இந்த சின்ன பையன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 2-3 பிசினஸ் மேன்ஸை நமக்கு காட்டுறாங்க. அதாவது லாரி மூலியமா இவங்க டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இவங்க எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. தினமும் 2 லாரி போறதுக்கு தான் இவங்க கணக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனா 3ஆவது ஒரு லாரி போகுது. அந்த 3ஆவது லாரியில நீங்க என்ன கொண்டு போறீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த லாரிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க வேற ஒருத்தருக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே சொல்லிட்டாங்க. அந்த நபரோட பேரை சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் வந்திருக்காரு. அவன் பேரு பவானி அப்படின்றது. அந்த பவானி இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப கொடூரமா இந்த போலீஸ் அடிச்சிருக்கான் போல. இப்போ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கான். இந்த பவானிக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு ருத்ரா அப்படின்றது. என் அப்பாவை யார் எதிர்க்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 4 பேர் காட்டி குத்துட்டாங்கல்ல, அதனால இவங்க 4 பேரையும் கொடூரமா சாவடிக்கிறான். கடைசியில அந்த போலீஸ் ஆபீசரையும் இந்த இடத்துல சாவடிச்சிடறான். இப்ப கிஷோர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஆட்களோட டீ குடிக்கலான்ற மாதிரி கடைக்கு வந்திருக்காரு. ஏகப்பட்ட பாக்கி வச்சிருப்பாரு. அதனால அந்த கடைக்கார லேடியும் பயங்கரமா இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா இவர் கண்டுக்க மாட்டாரு. நியூஸ் பேப்பர்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் காணோம், கண்டுபிடிச்சு தந்தா 2 லட்சம் ரூபாய் தரோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் தான் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. கால் பண்ணி பாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. கால் பண்ணும் போது அந்த பையன் கடஸ்டான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் காசை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிஷோர் சொல்றாரு. இப்ப மறுநாள் அந்த பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. உங்க பையன் கடஸ்டானா விளம்பரத்துல கடஸ்டான்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லாததுனால நாங்க 1 வாரமா தேடி அலைஞ்சோம். இப்ப எங்களோட நேரம் தான் வேஸ்ட். அதுக்காக நீங்க காசு தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இவரை சமாளிச்சு அனுப்பணுன்றதுக்காக அந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட காசை தந்துடுறாரு. இந்த மாதிரி தான் கிஷோரும் ஆட்களும் காசெல்லாம் சம்பாதிக்கிறாங்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப டிவி நியூஸ்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த ஏஜென்சியை சேர்ந்தவர் காசு தரதா சொல்லியிருக்காரு. இதனால இவங்களும் போய் காசை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பாடி எல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எல்லா பாடி முன்னாடியும் ஆட்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. 2 பாடியை மட்டும் யாருமே சீண்ட மாட்டாங்க. இது அனாதை பணம் போல, நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரிலாம் அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க வார்ட் பாய்க்கு டவுட் வந்துருது. இவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ மாட்டிப்போம் போல அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. காசு கொடுத்து அவனை சரி கட்டிடுறாங்க. அவனை சரி உங்க பேர்லயே எழுதிடுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி குத்துறான். இதனால ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, நஷ்டஈடா இவங்களுக்கும் காசெல்லாம் தராரு. இவங்களும் நிம்மதியா அந்த காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க 2 பேர்னால நிறைய காசு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிக்கிட்டே சரக்கச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துல என்னமோ நடக்குது போல. அதை இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப நந்தினின்னு ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு போலீஸை காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃபா தான் இவங்க இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க போல, எனக்கு பாடி கூட கிடைக்கல, என் ஹஸ்பண்டை கொண்டவங்கள விடாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பீமா அப்படின்றது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எரும மாட்டோட நேரா பவானி வீட்டுக்கு தான் வராரு. ஆட்கள்லாம் இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. புதுசா வந்திருக்க போலீஸ் போலன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு.
இந்த வீட்டுக்கு வந்து தெனாவட்டா பேசுறியா அப்படின்ற மாதிரி ஆட்களும் ஓடி வந்து அடிக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. யாருமே இவர் மேல கை வைக்க முடியல, அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. யாரு பவானின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. எல்லாருமே அந்த பெரியவரை பாக்குறாங்க. எது இவன் பவானியா? என்னடா சொல்றீங்க? உனக்கு தான் என்னோட சீனியர் அவ்வளவு பில்டப்லாம் தந்தாரா? நான் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவ போலியே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அவரை பயங்கரமா கிண்டல் பண்றாரு. உடனே உன்னோட கதையை முடிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஒரு மாசம் உனக்கு டைம் எடுத்துக்கோ. நீ பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு ஸ்டேஜ்ல முடிக்கவே செஞ்சிடணும். அப்படி முடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னோட கதையை முடிச்சிருவேன். என்ன சரிதானே அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்புறாரு. ஹீரோ ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? இதெல்லாம் இவரோட பையனுக்கு தெரிய வந்துருது. பையன் வேற ஒரு வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காரு போல. நான் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இப்போதைக்கு இந்த வேலை தான் முக்கியம், நீ அதை முடிச்சுட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டாரு. பையனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப ஹீரோவும் ஆட்களோட சந்தைக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லார்கிட்டயும் மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியும். எந்த பிரச்சனைனாலும் சரி எங்க கிட்ட வாங்க. உதாரணத்துக்கு உங்க பொருள் திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க கிட்ட வாங்க. திருட்டு போன பொருளை கண்டுபிடிச்சு தர முடியலனாலும் காசா தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ ஒரு பெரியவரா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராரு. பஸ்ல போகும்போது பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அதுல 10,000 ரூபாய் காசு இருந்தது, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ ஒரு நபரை வர வைக்கிறாரு. அந்த நபரும் கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு சைனை வாங்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ கான்ஸ்டபிள் பேர்ல காசை வாங்கி தான் இந்த நபர் கிட்ட தராரு. இதெல்லாம் பாக்குற கான்ஸ்டபிள் ஷாக் ஆயிடுறாரு. நான் எதுக்கு சார் காசை தரணும், என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ரெகுலரா இந்த மாதிரி திருட்டு நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் குற்றவாளியை பிடிக்காம நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரெகுலரா குற்றம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு கான்ஸ்டபிளா ரெகுலரா திருடுறவன பாக்குறதுக்கு வந்துடுறாரு. அவன் கிட்ட இந்த பர்ஸை தேடி பார்த்துட்டு இருக்காரு. அவன் ஏகப்பட்ட பர்ஸ் ஏகப்பட்ட பேக் வச்சிருக்கான். இதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்கல்ல, இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. இப்ப இங்க வந்து இந்த பெரியவர்கிட்ட காசை தந்துடுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் எஃபெக்டிவா வேலை பார்க்க வைக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோ நின்னுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையனா வந்து டீயை தரான். நீ ஸ்கூலுக்கு போகாம என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது சரி உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனும் ராமான்னு சொல்றான். ராமான்ற பேரை கேட்டோன்னே இவரோட முகம்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அவன் அண்ணன் சொல்லி தான் இவரை கூப்பிட்டுருப்பான். திரும்பி என்ன அண்ணனு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் திரும்பி அண்ணன்ற மாதிரி கூப்பிடுறான். இவர் சந்தோஷமா அந்த பையனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்கும் போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தங்க வராங்க. அவங்க பேரு வித்யா அப்படின்றது. அவங்கள பார்த்தனே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள பயங்கரமா சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க இவரை கண்டுக்காம நேரா குற்றவாளிங்க போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் போலீஸை பார்க்காம குற்றவாளியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. ஒருத்தன் என் மேல ஆசிட் அடிச்சிருவான்னு தொடர்ச்சியா மிரட்டிட்டு இருக்கான். போலீஸை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான குற்றவாளியை சொல்லுங்க, நானே அந்த குற்றவாளி கிட்ட பேசி எனக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்ட போக்கிரியே இங்கதான் இருக்காரு, வாங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு. இதனால இவங்களும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எனக்கு பாதுகாப்பு தந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு காசு எவ்வளவு தரணும்னு கேக்குறாங்க. காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. இல்ல காசை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவரும் அவங்க பின்னாடியே பார்த்துட்டு இருக்காரு. கீழே என்ன பார்த்துட்டு இருக்க, மேலதான் மூஞ்சி இருக்கு, மேல பாருன்ற மாதிரி அவங்க கையாலேயே சிக்னல் பண்ணி காட்டுறாங்க. இப்ப இவங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக இவர் வந்திருக்காரு. இவங்க நடந்து போகும்போது இப்பயும் இவர் பின்னாடியே பார்த்துட்டு இருக்காரு. அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கீழே என்ன பாக்குற, மேல பாரு அப்படின்ற மாதிரி கை மூலியமா காட்டுறாங்க. ஹீரோ வர வழியில தான் அந்த கோயிலை பாக்குறாரு. என்ன கோயிலுக்கு வெளியே இவ்வளவு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்க ஒரு அகோரியம் பார்த்துடுறாரு. நேரா ஹீரோவை நோக்கி நடந்து வராரு. ஹீரோ ஒன்னும் புரியாம அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இருக்கார்ல, தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாரு. கணக்குல 2 லாரியை காமிச்சிட்டு 3 லாரியை இன்னும் இவங்க கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. செக்கிங் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் இவங்க கிட்ட காசு வாங்குறவர் போல. 3வது லாரி கணக்குல இல்லாம வருதுன்னு தெரிஞ்சு இவர் அனுப்பிலாம் விட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவன் கேம்பஸ்க்கே வந்துட்டான், என் மூஞ்சில ஆசிட் அடிப்பேன்னு சொல்றான், ப்ளீஸ் உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் வரதை பார்த்தோன்னா அவனும் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவரும் துரத்திட்டுலாம் போறாரு. கவலைப்படாதீங்க மேடம், எப்படியும் ஹீரோ பிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா வந்த ஹீரோ இருக்காருல, மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை நம்பி இந்த வேலையெல்லாம் குத்தம் பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் புலம்பிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இப்பயும் அவங்களோட நடையை தான் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபரை இவர் பிடிச்சிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பொய்யா தான் சொல்லியிருப்பாரு. லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் இவன் மிரட்டிட்டு இருந்திருப்பான். அது ஆசிடெல்லாம் இருக்காது, வெறும் தண்ணியா தான் இருக்கும். இவனை வச்சே நம்ம எப்படியாவது ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப இவன் போனை வாங்கி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு. போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டல, உன் ஹாஸ்டலுக்கு வந்து ஆசிட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பி விடுறாரு. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்கங்க ரூம்ல வச்சு உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது ரூம்க்கு வர போறியா, நீ அங்கெல்லாம் ஒன்னும் வர தேவையில்ல, இந்த இடத்த தாண்டி தானே அவன் உள்ள வரணும், இங்க இருந்தே பாத்துக்கோன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு.
ஆனா ஹீரோ எப்படியாவது பக்கத்துல போய் அவங்கள பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால இவரும் ஒரு பிளான போடுறாரு. இப்ப சைலண்டா பைப்பு வழியா மேல ஏறி வந்துடுறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல பாட்டில தூக்கி எறிறாரு. அவன் தான் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி அவங்க செம்மையா பயந்துடுறாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க, அவன் ரூம் வரைக்கும் வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. மேல இருந்து பார்த்தா தான் நல்லா கவனிச்சுக்க முடியும், அப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லிட்டாரு. சரி மேலேயே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா மேல எல்லாம் வந்துடுறாரு. இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. போக போக ஹீரோயினுக்குமே இவரை பிடிக்குது. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினும் இவர்கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த ஊர்ல ரவீந்திரன் ஒருத்தர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. இவரோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஹீரோயின் வேலை பார்ப்பாங்க. இப்ப இவங்க தான் நிறைய பேருக்கு மருந்தெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ரவி இருக்காரு பாத்தீங்களா, பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மக்களை பாக்குறதுக்காக வராரு. காசு வாங்காம இந்த சேவையெல்லாம் பண்றாரு. அதனால எல்லாருமே இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லவ் மேட்டரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவை பாக்குறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து ரவியை மீட் பண்றாரு. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தோடனே இந்த ஊர்ல நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு கோயில் ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கு. அதை திறக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த கோயிலை சுத்தி ஒரு கேஸ் நடக்குதுல்ல, அந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பவானி ஆள் ஒருத்தனை காட்டுறாங்க. நம்ம பிசினஸ் எல்லாத்தையும் அவன் தலையிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணணும், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆட்களை இறக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிடா, சீக்கிரமா அவனோட கதையை முடி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்னைக்கு லாரி வருது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அந்த போலீஸும் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த லாரி இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் என்னென்ன லாரி எல்லாம் போயிருக்கு நோட் பண்ணதை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் தயங்கிக்கிட்டே ரெஜிஸ்டர் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதியை நோக்கி போறாரு. அங்க நிறைய ஆட்கள் ஹீரோவை சுத்து போடுறாங்க. அப்பன்னு பார்த்து லாரி வர சவுண்ட் கேக்குது. ஹீரோ உள்ள வராம அந்த லாரியை பாக்குறதுக்காக வேகமா வெளியே வந்துடுறாரு. மொத்தம் 3 லாரி வந்திருக்கு. அதுல நடுவுல இருக்கிறது பவானி லாரின்னு இவருக்கு தெரியுது. இருந்தாலும் செக் பண்ணாம போங்கன்ற மாதிரி 3 லாரியும் அனுப்பி வச்சிடுறாரு. சார், பவானியோட பையனுக்கு பயந்து நீங்க பவானியோட லாரியை விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட் கேக்குறாரு. பவானி ருத்ராவை தாண்டி இவங்க டீம்ல வேற எவனோ ஒருத்தர் இருக்கான். முதல்ல அந்த 3வது ஆள் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 3வது ஒரு நபர் இருக்க மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. இப்ப பவானி ஆள் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் லாரி நம்ம இடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அது எப்படிடா வராம இருக்கும், ஹீரோ ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி கால் பண்ணி விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் கோயில் வழியா வந்திருப்பாரு. கோயில் கிட்ட வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த சீல் போட்ட பூட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சார் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு போலாமான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பவானி லாரி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. செக் பண்ணும் போது முன்னாடி இருக்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. இப்பதான் லாரியை செக் பண்றாங்க. உள்ள பார்த்தா நிறைய குழந்தைங்களா இருக்காங்க. அட பாவமே, குழந்தைய தான் கடத்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவை அட்டாக் பண்ணணும்னு காட்டு பகுதிகளில் ஒரு குரூப் ஒளிஞ்சிருந்தது பாத்தீங்களா, அந்த குரூப் அட்டாக் பண்ண சொல்லி பவானி சொல்லிடுறாரு. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறாரு. பக்கத்துல பசங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கவனமா தான் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. பசங்களை எல்லாம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிடுறாரு. இப்பதான் போட்ல இருந்து நிறைய ஆட்கள் வராங்க. 3வது ஒருத்தன் இருக்கான்னு சொல்லும் போது நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. அதனால அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஆணியை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஆணி இவரோட கழுத்தையே இறங்கிருது. அதுல ஏதோ மயக்க ஊசி இருக்கு போல, இவர் மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப கோணில போட்டு ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப நடு கடலுக்கு வந்து பாடியை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு ராமா அப்படின்றது. பார்க்க அச்சசலா ஹீரோ மாதிரியே இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கோயில்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ராமா ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாரு. ரிலேட்டிவ் அங்கிளும் எதுக்காகடா இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இந்த ரிலேட்டிவ் அங்கிளும் இங்கதான் வேலை பார்க்கறாரு. இப்பதான் ஒரு லேடியும் சாமி எல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ரிலேட்டிவ் அங்கிள் சிங்கிள், அவங்கள பயங்கரமா சைட்லாம் அடிக்கிறாரு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு இவளை கல்யாணம் பண்ணிருப்பேன், அதே மாதிரி உனக்கு மாமனாரவும் மாறி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த லேடிக்கு பாரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பாரியும் ராமாவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ராமா கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு பாரி வந்துடுறாங்க. என் அப்பா என்னோட கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாரு, நீ வீட்டுக்கு வந்து பேச வேண்டியது தானே, ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. உன் அப்பா கிட்ட எப்படி பேசுறது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி பயந்துகிட்டே இருந்தனா என்ன மிஸ் பண்ணிடுவேன், புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்க நபர் வந்துடுறாரு. இவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, முதல்ல வான்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிட்டு போறாரு. இவங்களும் சீக்கிரமா என்னோட அப்பா கிட்ட பேசுன்னு சொல்றாங்க. ராமாவும் அங்கிள் கூட சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ரவுண்ட்ஸுக்காக 2 போலீஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த போலீஸை பார்த்தோன்னே ராமா பயத்துல திரும்பிடுறாரு. எப்பவுமே அதே மாதிரி நடக்காது, நீ எதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்கிளும் சமாதானப்படுத்துறாரு. இப்பதான் பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப பீமாவை காட்டுறாங்க. பீமாவும் நிறைய ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி சீட்டு கிட்ட விளையாடிட்டு இருக்காரு.
போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லா ஆட்களும் இங்க இருந்து பயத்துல ஓடிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் போகாம அங்கேயே உட்காந்துருக்காரு. ஏன்டா போலீஸ பார்த்து கூட பயப்பட மாட்டியான்னு போலீஸ் கேக்குறாரு. உங்களால தான் என்ன பிடிக்க முடியாதுல, அப்புறம் என்ன பயம்ன்ற மாதிரி இந்த பையனும் ஆட்டம் காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா ராமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு ஒரு ரூபா வச்சிருப்பாரு. அந்த ஒரு ரூபாவை தான் பீமா எடுத்துட்டு போயிருப்பாரு. ஏன் என்னோட ஒரு ரூபாயை எடுத்துட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் ராமா கேக்குறாரு. என் தம்பியா இருந்துட்டு என்னடா ஒரு ரூபாய்க்கா கிஃப்ட் பண்ணுவ, 10 ரூபாய்க்கு கிஃப்ட் பண்ணுன்ற மாதிரி ஜெயிச்ச காசெல்லாம் தந்துடுறாரு. ராமாவும் கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு ஆட்டம் காமிச்சு தப்புச்சல, இப்ப மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பெரம்ப வச்சு இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. தகவல் தெரிஞ்ச அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பீமாவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவன் பண்ண தப்புக்கு அவனை போட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம மேல இருக்க கோவத்துல தான் தம்பி அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா பீமா கோவப்படுறாரு. சட்டுன்னு கன் எடுத்து அந்த கான்ஸ்டபிளை ஷூட் பண்ற மாதிரி போறாரு. நல்ல வேலையே இன்ஸ்பெக்டர் இவரை தடுத்துடுறாரு. இவ்வளவு கோவம்லாம் கூடாது, அமைதியே இருன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. எப்ப பாரு இப்படிதான் சார் பண்றான், இவன் என் பையனே இல்லன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவன் வீட்டுக்கே வராம பாத்துக்கோங்க, ஜெயில இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, நான் வேணா இவனை தத்து எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இந்த அப்பாவும் தத்து கொடுத்துறாரு. அவன் தான் உன்னை விட்டு வேலைக்கு போயிட்டான்ல, இன்னும் ஏன் அவனையே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்கிள் கேக்குறாரு. அவன் வேலைக்கு போயிட்டாலும் அவனை பத்தி அடிக்கடி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவன் இறந்து போனாதான் அவனை முழுசா மறப்பன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டாங்கல்ல, அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தண்ணிக்குள்ள போட்டு போனாங்கல்ல, வேற ஒரு போட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டதை கவனிச்சிருப்பாங்க. வேகமா அந்த மூட்டை எடுத்துடுறாங்க. உள்ள இருக்க ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஹீரோவா அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பவானி தொல்லையில இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் உட்காந்து இருக்கும் போது அந்த பையனும் டீ கொடுக்கறதுக்காக வரான். எதுக்காக அண்ணன் அண்ணன் கூப்பிட சொல்றீங்கன்னு கேக்குறான். இந்த இடத்துல இவரும் மேற்கொண்டு சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ராமா இருக்காரு பாத்தீங்களா, பாரி கூட ஒன்னா உட்காந்து இருக்காரு. இது தெரிஞ்ச பாரியோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பணக்கார மாப்பிளைக்கு தான் என்னோட பொண்ணை கட்டி கொடுப்பேன், உனக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தான் கிளம்பி இருப்பாரு. இது எல்லாமே பீமாக்கு தெரிய வந்துருது. பீமா ஒரு விலை கூட இந்த பாரியோட அப்பாக்கு பக்கத்துல வந்து மண்டி அடிச்சு உடைச்சிடுறாரு. இதுக்குமே பாரியோட அப்பா இருக்காருல்ல, ராமா மேலதான் கோவப்பட்டு ராமாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ராமாவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உதவி பண்றதா நினைச்சு நீ எனக்கு தொல்லை தான் கொடுத்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் என் எதிர நீ வந்தேன்னு வச்சுக்கோ, நான் சாக கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராமா சொல்றாரு. இதனால தான் பீமா டோட்டலா அவரை விட்டு விலகி இருப்பாரு. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப ஈரினை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு காயெல்லாம் பட்டுக்கல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ரவி விசாரிக்கிறாரு. ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அது ரொம்ப மோசமான விஷயம், கடல் தண்ணி பட்டதுனால தான் ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தப்பிச்சு வந்திருக்கனா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் ரவி சொல்லிட்டாரு. இவர் நிறைய குழந்தைங்களை மீட்டார்ல, அதுல நிறைய குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ற வேலையை தான் ரவி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா யாரோ சாவடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, இன்னும் எத்தனை பசங்க மாட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. ஹீரோவும் நேரா பவானியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, ஆனா நீ மாறுற மாதிரியே தெரியல, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட பையன் வந்துருவான்ல, உன் கதையும் உன் பையன் கதையும் சேர்த்தே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பாக்குற பவானிக்கு லைட்டா இந்த இடத்துல பயம் வருது. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல பூஜை நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் இந்த பூஜையை பண்றாங்கன்னு தெரியல, ஏதோ மந்திர சக்தி எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கிஷோர் ஏதோ ஒண்ணு பார்த்தார்ல, என்ன பார்த்தாருன்னு நமக்கு இப்பயும் தெரியல. ராமலா இருக்காருல, அந்த இடத்துல தான் இப்ப கிஷோர் இருக்காரு. ராமா உட்காந்து இருக்க இடத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ராமாவை பாக்குறதுக்காக பாரி பேக்கோட வந்துடுறாங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பயுமே ராமா பயப்படுறாரு. என்னால எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறதுக்காக கிஷோர் வந்துடுறாரு. நான் தான் உங்க ஃப்ரெண்டு சதீஷ்னு சொல்றாரு. ராமா நம்ப மாட்டாரு, லைட்டா சந்தேகம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க பாரி இவரை நம்பிடுறாங்க. இவர்கிட்ட ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா பாரியோட அப்பா சொந்தக்காரங்க கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டை விட்டே ஓட பாக்குறியா, முதல்ல என் கூட வான்ற மாதிரி கூட்டு போறாரு. என்ன பண்றதுன்னு ராமா சோகமா உட்காந்து இருக்கும் போதுதான் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு விடிஞ்சா கல்யாணம் நடந்ததுன்னா நான் செத்தே போயிடுவேன், என்னை எப்படியாவது வந்து கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாரு. நான் ஹெல்ப் பண்றேன்னு சதீஷ் சொல்றாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாரியை வெளியே வர வைக்கணும்ன்றதுக்காக அங்கிளும் கால் பண்றாரு. பார்த்தா பாரி போன் எடுத்திருக்க மாட்டாங்க, பாரி அம்மா தான் போன் எடுத்திருப்பாங்க. அவங்க குரல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாரி கிட்ட பேசி வெளியே வர வச்சிடுறாரு. இங்க இருந்து சதீஷ் தான் வேற ஊருக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அங்கிள் இருக்காருல, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கார்ல இவங்க எல்லாம் ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு. அந்த கார் பீமா ஒரு ஊர்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஊரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. காருக்குள்ள ராமா இருக்கிறத ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது பீமா தானே, அந்த பீமா இன்னும் சாவல போல, இங்கதான் உயிரோட ஒரு கார்ல போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வீட்டுல இருங்க, நான் மாலெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிஷோர் கிளம்பி போயிருப்பாரு. கிஷோர் மேல இன்னுமே இவருக்கு டவுட்டா இருக்கு. அதை பத்தி எல்லாம் பாரி கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து கிஷோர் போன்ல கால் வருது. இவர் தான் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கிஷோர் கூட இருக்க 2 ஆட்கள் தான் கால் பண்ணிருக்காங்க.
பஸ் ஆக்சிடென்ட்ல ஏமாத்தி காசு வாங்கணும்ல, பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க 2 பேர் தலைமறைவாயிட்டோம், நீங்களும் தலைமறைவு ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா இவன் சதீஷ் இல்லன்றது இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருது. கரெக்டா அந்த நேரம் தான் கிஷோர் வந்திருப்பாரு. எங்களை ஏமாத்தி எதுக்காகடா கூட்டு வந்த, எங்க கிட்ட இருந்து பணம் நகைலாம் திருடு தானே பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமாப்பா, நான் ஒரு காலத்துல திருடன் தான், ஆனா திருடுறதுக்காக உங்களை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரல, வேற ஒருத்தனுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தையெல்லாம் கடத்துறதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பீமாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ருத்ரா இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்பவே ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான்ல, அதனால பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நந்தினி அடிச்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். இவளோட புருஷனை நான் தான் அடிச்சு சாவடிச்சேன், என்னடா உன்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவன் ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ருத்ராவும் இவரும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போது இவர் ருத்ராவை அடிச்சு போட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நந்தினி பாக்குறாங்கல்ல, இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நந்தினியை பத்திரமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ருத்ராவை ஜீப்ல போட்டுட்டு இவரும் ஈரின் கூட ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. ஒரு போட்டு திரும்பின மாதிரி இருக்கு, அந்த போட்டுக்குள்ள அவனை மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்றாரு. போட்டு இவர் தூக்குறாருல, அப்ப இவரோட டி ஷர்ட்ல ஆணி கிழிச்சுக்கும். அதனால இவங்க இருக்காங்கல்ல, இந்த ஷர்ட்டை போட்டுக்கோங்கன்ற மாதிரி வேற ஒரு ஷர்ட்டை எடுத்து தராங்க. இவரும் அந்த ஷர்ட்டை போட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆசைன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்னோட நெஞ்சில காதை வச்சு என்னோட இதய துடிப்பை கேட்கணும், இந்த சமுத்திரத்தோட சத்தம்லாம் கேட்காம என்னோட இதய துடிப்பை மட்டும் உனக்கு கேட்கணும், அதை நான் ரசிக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டே இவரோட நெஞ்சில சாயறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ரவி கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த வழியா போறாரு. இந்த நேரத்துல எதுக்காக போற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஒரு மூலிகை கலெக்ட் பண்றதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி அந்த மூலிகை எல்லாம் காட்டுறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வைத்தியம்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அப்படி இருந்தா இவன் எதுக்காக எடுத்துட்டு போறான், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஈர கூட கூப்பிடுறாரு. இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பினவங்க இந்த நபரை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பூட்டி இருக்க கோயிலுக்கு வேற ஒரு வழியா அவன் வரான். அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்களா இருக்காங்க. பசங்களை வச்சுதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் ரவியும் இருக்காரு. ரவி சொல்றதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரவி இருக்காரு பாத்தீங்களா, மனுஷன் சாவே இல்லாம வாழ்றதுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதனால தான் நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாங்க. வந்த ஹீரோவை இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இங்கதான் பவானியும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா பையன் சேர்ந்து இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி தான் இருக்குன்றத ரவி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஷார்ப்பான ஊசியை வச்சு ஹீரோனோட நெத்தியில இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அப்படி பண்ணாத, நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர்ஸும் ஒவ்வொரு குழந்தைய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ குழந்தையும் ஹீரோனையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்களெல்லாம் விட்டு நீ என்ன பண்ண சொன்னாலும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, அப்ப நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கணும், அது மட்டும் போதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பவானியும் ஆட்களும் இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. இவர் தடுக்கலாம் மாட்டாரு. அவங்க கிட்ட இருந்து அடியை வாங்கிடுறாரு. ஈரனையும் மத்த பசங்களையும் காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப அடிச்சே ஈரவை அந்த இடத்துல கொண்டுறாங்க. ஈரவை கொண்டுட்டா ஈரனை விட்டுணும்ல, ஆனா இவர் விட மாட்டாரு. அந்த ஊசியை இறக்கி ஈரனை சாவடிச்சிடுறாரு. இவங்க 2 பேரையும் டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் இவங்க 2 பேரையும் ஜீப்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே முழுசா இறந்து போயிருக்க மாட்டாங்க. என் இதய துடிப்பை நீ கேட்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப ஈரின் கேட்டது தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். எல்லாரோட பாடியும் எரிஞ்சிட்டு இருக்கல, இங்கேயே நம்ம பாடியை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரோட பாடியும் போட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் இவங்களோட பாடி அனாத பாடியா மாறி இருக்கும். இதெல்லாம் இவங்க 2 பேருமே கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பீமா இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், இப்பயே என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. 2 பேரோட பாடி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆன்மா வந்து இவர்கிட்ட பேசியிருக்கோம். தம்பி மனசு வச்சா ஹீரோவால தம்பியோட உடம்புக்குள்ள போக முடியல, அதை பத்திலாம் என்னோட தம்பிக்கு நீ புரிய வச்சு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் பீமான்னு நினைச்ச ஆட்கள் வந்து இந்த இடத்துல அமைக்கிறாங்க. இப்ப 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ எப்படா தப்புச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரவியும் நிறுத்த சொல்றாரு. இவன் கண்டிப்பா பீமா கிடையாது, பீமா மாதிரியே இருக்கவன், சீக்கிரமா கதையை முடிங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ராமா இருக்காருல, என்ன சாவடிச்சிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. பாரியும் ராமாக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. உன் அண்ணன் மேல இருக்க கோவத்தினால தானே உன்னோட அண்ணனை நீ கூப்பிட யோசிச்சுட்டு இருக்க, தயவு செஞ்சு உன்னோட அண்ணனை கூப்பிடு, இங்க சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சுத்தி பசங்க கஷ்டப்படுறதெல்லாம் கவனிக்கிறாரு. அண்ணனை கூப்பிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்காத, கூப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
கடைசியில இவரும் அண்ணனை கூப்பிடுறாரு. இப்ப அண்ணனோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு இவரோட உடம்புல இறங்கிருது. இப்ப இவருமே இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன நடக்குதுன்னு பவானிக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பவானியும் ஆட்களும் இந்த இடத்துல அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும் போது ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு சக்தியை யூஸ் பண்ணி இவரை பயங்கரமா லாக் பண்ணிடுறாரு. உடம்புக்குள்ள இருந்த ஈர வெளியே வந்துடுறாரு. ராமா தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யாரோ மந்திரம் பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல, இவர் தான் பிராக்டிஸ் எடுத்திருப்பாரு. ஏன்னா நிறைய அப்பாவி ஜீவனங்களை இவர் சாவடிக்கிறாருல, என்னைக்கா இருந்தாலும் ஆன்மாலாம் நம்மள துரத்த வாய்ப்பு இருக்குன்னு இவர் அதை சமாளிக்கிறதுக்காகவும் இவர் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. எந்த ஆன்மாவாலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. கீழே விழுந்த ராமா இருக்காருல, இப்ப ஸ்ட்ராங்கா எந்திரிக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது கடவுளே மனுஷ ரூபத்துல வருவார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் தான் ராமா உடம்புக்குள்ள வந்திருக்காரு. இந்த இடத்துல ரவியும் கண்ட்ரோல் பண்றாரு. சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரவியை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஊசிய தலைக்குள்ள இறக்கி தானே ஈரனை சாவடிச்சாரு, அதே மாதிரி ரவியை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சாவடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேர் பாக்குறாங்க. இப்ப ஆன்மாவும் உடம்புல இருந்து வெளியே போயிருது. அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குல இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.